ஒரே மாவுல 2 விதமான பணியாரம் பண்ண போறோம். இந்த கிளாஸ்ல நான் இன்னைக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியை சூப்பரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதோட அதே கிளாஸ்ல 1.5 கிளாஸ் அளவுக்கு சாதம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாவையும் இப்போ இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை 2 பேட்டரை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து சாதாரணமாக ஊற்றுறதுக்காகவும், இன்னொன்று ஸ்வீட்டாக ஊற்றுறதுக்காகவும். அதில் வந்து தேவையான அளவுக்கு சீனி போட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். 2லேயுமே ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பபிள்ஸ் வந்து அட்டகாசமாக ரெடியாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா காலையிலே பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சிம்லே வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து வெள்ளை பணியாரங்கிறனால கலரை பார்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டான பணியாரம் ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட் பணியாரத்தை சும்மாவே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கார பணியாரத்துக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.